அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ காம்ப்ளெக்ஸான சர்ஜரி டாக்டர்? அப்பெண்டிக்ஸுங்கிறது வந்து மிக எளிமையாகவும் முடியலாம், இல்லை ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவும் போகலாம். அது பேஷண்ட் வந்து எத்தனை நாளில் நம்மக்கிட்ட அணுகி வராங்கன்றது பொறுத்து தான். இது சாதாரணமாக பேஷண்ட்ஸ் வந்து வெளியில் சாப்பிட்றோம், கடையில் நிறையா சாப்பிட்டோம், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டேன், அதனால் ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு, அதனால தான் எனக்கு காய்ச்சல் லூஸ் மோஷன் வந்துருச்சுன்னு சொல்லி செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கிறவங்களோ இல்லை ஃபார்மசியில் போய் மருந்து வாங்கி சாப்பிட்றவங்களோ அஜாக்கிரதை காரணத்தினால ஒரு 2 நாளோ 3 நாளோ தள்ளி போட்டுட்டாங்க அப்படின்னா இந்த அப்பெண்டிக்ஸ்ன்ற குடல்வால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீங்கி ஒரு அளவுக்கு மேலே அது பெர்ஃபரேஷன் சொல்லுவோம், ஓட்டையாகும், துளையாகும். ஓட்டை ஆயிடுச்சுன்னா உள்ளே இருக்கிற சீலெல்லாம் வெளியில் வந்து வயிறு முழுக்க பரவறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போ அப்பெண்டிக்ஸ் ஓட்டை ஆகாமல் 1-2 நாள்லேயே நம்மக்கிட்ட ப்ரெசென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அது ஒரு சிம்பிளஸ்ட் ஆஃப் சர்ஜரிஸ். ஒரு அரை மணி நேரம், 20 நிமிஷம், 3/4 மணி நேரத்தில் லேப்ரோஸ்கோபி மூலமாக பண்ணிடலாம். இல்லை சில பேர் ஒரு 5 நாள், 1 வாரம் வயிறு வலியோடு இருந்து தாங்கவே முடியாத காரணத்தினால கடைசியாக ஹாஸ்பிட்டல் வரும்போது என்ன ஆகுதுன்னா வயிறு ஃபுல்லாக சீல் பிடிச்சி வயிறில் இருக்கிற எல்லா குடல் சார்ந்த பக்கத்தில் இருக்கிற உறுப்புகள் எல்லா இடத்துலையும் போய் ஒட்டி, பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை, ஓவரி இது எல்லாமே சுற்றி இருக்கிற இடம். அப்போ எல்லா இடத்துலையும் போய் சீல் பிடிச்சி எல்லா ஒரு உறுப்புகளும் ஒன்னோட ஒன்று ஒட்டி வர்றவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் அப்பெண்டிக்ஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் சர்ஜரியாக அமையும்.